கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியில் அருமையான யோசுவா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொண்டு வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 7 கோத்திரங்கள் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை சுதந்தரிப்பதற்கு தாமதப்படுத்துகிறதையும் அசதியாக இருக்கிறதையும் கண்டித்து யோசுவா அவர்களுக்கு அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அநேக சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அநேக நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை விசுவாசித்து சுதந்தரிப்பதற்கு பதிலாக நாம் அதை அசதியாக இருந்து அதை நாம் மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரம் நன்மைகளை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு நாங்கள் அசதியாக இருக்கக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ அப்படி இருந்துடக்கூடாதுப்பா. எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கென்று நியமித்த முன்குறித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு முன்குறித்த யாவையும் இயேசுவே உங்கள் நாமத்தினால் இப்பொழுதே நாங்கள் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அசதிகளை கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்கள் அவிவிசுவாசங்களை கர்த்தர் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. விசுவாச கண்களிலே அவைகளை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.